வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 23 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். A company wants to redeem its 10,000 6% preference shares of rupees 10 each fully paid at 10% premium. The ledger shows the following balances. Securities premium 2,000, profit and loss account 10,000, அதாவது கிரெடிட் பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ப்ராஃபிட்னு அர்த்தம். டெபிட்னா அது வந்து லாஸ். ஓகே, த டைரக்டர் redeemed the shares by making minimum fresh issue of equity shares of rupees 10 each at a premium of 5%. Give journal entries. பாருங்கள், இதுலேயும் மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு டிவிசிபிள் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் ஃப்ரெஷ் இஷ்யூ கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ் இஷ்யூவில் நம்ம ப்ரீமியம்மை கேல்குலேட் பண்ணணும். ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா ஃப்ரெஷ் இஷ்யூ, அதுக்காக அந்த ப்ரீமியம்மை கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்மக்கிட்ட இருக்க அவைலபிள் ப்ரீமியம் வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரீமியம் பே பண்ண சஃபிஷியண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம். இல்லைன்னா நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எஸ், இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இது வந்து ரிடம்ஷன் எவ்வளவு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 1 lakh, பிகாஸ் 10,000 ஷேர்ஸ் ஒரு ஷேரும் 10 rupees, அப்போ 1 lakh rupees. அது ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறாங்க. அப்போ 1 lakhல 10% போட்டோம்னா 10,000 வருது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். நம்மக்கிட்ட அவைலபிள் செக்யூரிட்டி ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 2,000 இருக்குது அண்ட் டிவிசிபிள் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 10,000 இருக்குது. இப்போ நம்ம மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு ஷேரும் 10 rupees, அதுவும் வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறோம் 5% ப்ரீமியமில். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனை செக் பண்ணலாம். பாருங்கள், மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூக்கு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் டிவிசிபிள் ப்ராஃபிட் இன் பேலன்ஸ் ஷீட். அதாவது ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ன்றது இந்த 10,000 into 10 தான், 1 lakh. டிவிசிபிள் ப்ராஃபிட் இன் பேலன்ஸ் ஷீட்ன்றது இந்த 10,000 தான். ஓகே, இப்போ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 90,000 கிடைக்குது. இப்போ இதை தான் மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூவாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ப்ரீமியமில் இருக்குது இஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்ட்? 5%. அப்போ இதில் ப்ரீமியம் கேல்குலேட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 4,500. நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க ப்ரீமியம் 2,000. அப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் ப்ரீமியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2,000 + 4,500. இதுதான் நம்மக்கிட்ட டோட்டல் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அவைலபிள். ஓகே, 6,500 இருக்குது. ஆனால் நம்ம ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. 1 lakhல 10% போட்டோன்னா 10,000 அப்படின்னு சொன்ன ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அப்போ நமக்கு 10,000 தேவை. பட் இங்கே இருக்க அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 6,500 தான். அப்போ நம்ம வந்து அந்த பெரிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை விட நம்மக்கிட்ட வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஜாஸ்தி இருந்தது. ஓகே, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ன்றது பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம பண்ணுற ஃப்ரெஷ் இஷ்யூவில் ஏதாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து தான். அப்போ இந்த டோட்டல் ப்ரீமியமை விட நம்ம ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்மளால் வந்து பே பண்ண முடியாது. ஓகே, அதனால் பாருங்கள், இது 10,000, இது 6,500 தான். அதனால் நம்ம அந்த பெரிய ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். பெரிய ஃபார்முலான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் மைனஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இன் பேலன்ஸ் ஷீட் மைனஸ் டிவிசிபிள் ப்ராஃபிட் இன் பேலன்ஸ் ஷீட் இன்டூ 100 divided by 100 ப்ளஸ் ப்ரீமியம் ஆன் ஃப்ரெஷ் இஷ்யூ. ப்ரீமியம் ஆன் ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு? 5%. அப்போ 100 + 5, அப்போ 105. அப்போ 100 divided by 105 போடணும். இங்கே ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? 1 lakh. ஏன்னா 10,000 into 10 இல்லையா, 1 lakh. ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த 1 lakhல 10% தான் 10,000. அப்புறம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க செக்யூரிட்டி ப்ரீமியம் எவ்வளவு அப்படின்னா 2,000. அப்புறம் டிவிசிபிள் ப்ராஃபிட் இன் பேலன்ஸ் ஷீட் அது எவ்வளவு அப்படின்னா 10,000. இப்போ பாருங்கள், 1 lakh + 10,000 minus 2,000 minus 10,000 into 100 divided by 100 plus 5%. ஓகே, எஸ், இதை போட்டோன்னா நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா 93,333. இதுதான் நம்மளோட மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஓகே, மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் ப்ரீமியம் கண்டுபிடிப்போமா? எஸ், ப்ரீமியம் பாருங்கள் 5%. மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூவில் 5% இல்லையா ப்ரீமியம்.
அது போட்டோம்னா பாருங்கள் 4667 வருது. அப்போ டோட்டல் ப்ரீமியம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 4667. ஓகே, 4667 ப்ளஸ் இது ஒரு 2000, மொத்தம் நம்மக்கிட்ட அவைலபிள் ப்ரீமியம் 6667. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிவ் ஜேர்னல் என்ட்ரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரியும் சேர்த்து போடணும். எஸ், இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவுனா 93,333. அதில் ப்ரீமியம் எவ்வளவு அப்படின்னா நமக்கு 4667. ஓகேவா? இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூக்கான என்ட்ரி எழுதுவோமா? பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். ஓகே, இது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 93,333. இப்போ செக்யூரிட்டி ப்ரீமியம் வந்து நம்ம 5% இதில் போட்டோம்னா 4667. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 98,000. புரிஞ்சுதா? ப்ரீமியமோடு சேர்த்து 98,000. இப்போ நம்ம டியூ என்ட்ரி எழுதுவோமா? டியூ என்ட்ரின்றது நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ தரணும்? ஓகே, 10,000 இன்ட்டு 10 1 lakh ப்ளஸ் ப்ரீமியம் ஒரு 10%. பார்த்தீங்கன்னா 1,10,000 நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரணும், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. ஓகே, எஸ். இப்போ அடுத்து ப்ரீமியமை வந்து பே பண்ணுவோமா? அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், செக்யூரிட்டி ப்ரீமியம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் 10,000, அதுதான் கொடுக்க வேண்டியது. அதில் நம்மக்கிட்ட செக்யூரிட்டி ப்ரீமியமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4667 ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு 2000 இருக்குது. மொத்தம் 6667 இருக்குது. மீதி 3333 வந்து நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு கேட்டதுனால கரெக்டாக நம்ம இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா, அதை மொத்தமும் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். எக்ஸஸாக ஒரு அமௌண்ட் கூட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஓகே, அதனால் பாருங்கள், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த 3333 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோன்னா நமக்கு 10,000 வருது. ஓகே, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த 4667 ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக இருந்தது. பேலன்ஸ் ஷீட்டில் 2000. ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா 6667 ப்ளஸ் நம்ம வந்து தேவைப்படுற அமௌண்ட்டை இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் க்ரியேட் பண்ணலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 10,000ல் இந்த அமௌண்ட்டை நம்ம ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு கொடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 6667. இதுதான் நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வாக க்ரியேட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? எஸ். இப்போ நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணோம் இல்லையா, 1,10,000 அதை பண்ணியாச்சு. அதுக்கான என்ட்ரி ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் 1,10,000. புரிஞ்சுதா? எஸ். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ண 98,000யும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 98,000 நமக்கு தேவை ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது. நம்ம ப்ரீமியமோடு சேர்த்து 1,10,000. ஓகே, அதில் 1 lakhல இது பாருங்கள், இதுதான் கேபிட்டலுக்கு போக வேண்டியது. சாரி, 93,333. இதை மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் பாருங்கள், கரெக்டாக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த அமௌண்ட் வரும். அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம். இதுதான் வந்து மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னா இதுதான். புரியுதா? கரெக்டாக பாருங்கள், மினிமம் அமௌண்ட்டை யூஸ் பண்ணோம், இஷ்யூ பண்ணதையும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ரிசர்வையும் ரொம்ப கரெக்டாக அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவைக்கு எக்ஸஸாக ஒன்றுமே இல்லை. இந்த 10,000யும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணது 98,000 இன்க்ளூடிங் ப்ரீமியம், அதையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம போடணும். அண்ட் இந்த ஃபார்முலாவை போடணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கு அந்த கண்டிஷனை செக் பண்ணணும். அதாவது டோட்டல் ப்ரீமியம் வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை விட ஜாஸ்தி இருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.